கானான்ல கால் வைக்க செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? நம்ப ஆரம்பிங்க. அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. எனக்கும் என் சந்ததிக்கும் கானான தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செத்து போன நிலைமையில இருந்தாலும் நீங்க யோசிக்காதீங்க. அப்பா ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கண்டிப்பா உயிர் வரும். உங்க வாக்குத்தத்தங்கள் செத்து போச்சா? உங்க தரிசனம் செத்து போச்சா? உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறவர் இனியும் தாமதிக்க மாட்டார். தேவன் ஒரு திட்டம் நினைத்து வைத்திருக்கிறார். லாசருவை வெளியே கொண்டு வருவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் ஒரு அழகான திட்டம் வைத்திருக்கிறார். அந்த இரட்டிப்பான நன்மைகளை தருவதற்கு தேவன் பெரிய திட்டம் வைத்திருக்கார். இதற்கு இடையில எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை அவிசுவாச குறைவுகள் வந்தாலும், எத்தனை போராட்டமோ, எத்தனை நிந்தை அவமானம் வந்தாலும், யோப போல நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்காய், என் குடும்பத்திற்காய், என் சபைக்காய், என் ஊழியத்திற்காய் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நான் அறிந்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறிய அறிய உங்களுக்கு அற்புதம் அழகாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தேவனை குறித்தும் தேவனுடைய வல்லமைகளை குறித்தும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நீங்கள் அறிய அறிய அற்புதங்கள் எல்லாம் உங்கள் அருகே இருக்கிறது.